சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஆரம்பம். அமெரிக்க பைலட் புரோடி டோரன்ஸ் விமானம் கிளம்ப ரெடி ஆகுறார். அப்பவே மகனுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துதரேண்டான்னு சொல்றார். இந்த புரோடிக்கு சாமுவேல் தெலின்னு ஒரு பைலட் இருக்காரு, ஆசியர். சாமுவேல் அவருக்கு நல்லா உதவி பண்றாரு. அவ்வளவு பிஸியான ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் புரோடிட்ட சொல்றாங்க, லூயிஸ் கஸ்பார்னு ஒரு கொலை குற்றவாளி இந்த விமானத்துல இருக்க போறாருன்னு. போலீஸ் அவரை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்கன்னு. லூயிஸ் கூட 14 பயணிகள். புது வருஷம்னு நல்ல டென்ஷன். கேப்டன் புரோடியும் சாமுவேலும் விமானம் எடுக்க ரெடி பண்றாங்க. எல்லாம் சரியா போகணும்னு கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் சூப்பரா போச்சு. விமானம் பிரச்சனை இல்லாம எடுத்துச்சு. ஃபிளைட் நல்லா போய்கிட்டு இருக்கு. சரியா போச்சு. பிறகு ஒரு பயங்கரமான புயல் எல்லாரையும் சட்டென்று கவிடுச்சு. கேப்டன் கூட திகைச்சு போயிட்டாரு. விமானம் அதிர்ந்தாடுது. பொருட்கள் எல்லாம் தரையில தூக்கிச் சீழுது. புரோடி ஏர் ஹோஸ்டஸ்களுக்கு உதவி பண்றாரு. ஆனால் இன்னும் மோசமானது நடக்குது. விமானத்துக்கு சக்தி போச்சு. யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. புயல் இன்னும் கொடூரமா மாறுது. சாமுவேல் கையாலேயே நேவிகேஷன் பார்க்கிறாரு. விமானத்தை கட்டுப்படுத்த பாடுபடுறாரு. ஒரு அராஜக நிலை. அந்த சம்பவத்துல ஒரு ஏர் ஹோஸ்டஸும் லூயிஸை காப்பாத்திக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசரும் சாகுறாங்க. கடைசில புயல்ல இருந்து விமானம் திருந்திடுச்சு. ஆனா புது பிரச்சனை. பிலிப்பைன்ஸ்ல ஒரு ஒதுக்குப்புற தீவுல அதிரடி லேண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. விமானம் நின்ன உடனே புரோடி எல்லாரையும் இறங்க சொல்றாரு. எரிபொருள் சிந்தி வெடிப்பு நடக்கலாம்னு அவருக்கு கவலை. எல்லாரும் அதிர்ச்சியில ஆழ்ந்து போச்சு. எல்லாருமே பதட்டமா ஆனா அமைதியா விமானத்துல இருந்து கீழே இறங்கினாங்க. பயங்கரமான சூழ்நிலை. அமெரிக்காவிலிருந்து தலைமையகம் நடந்ததை பத்தி கேள்விப்பட்டதும் பயணிகள் எல்லாரும் பாதுகாப்பா இருந்த பிறகு விமானத்தோட நிலைமையை பத்தி மேலும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புரோடி விமானத்துக்குள்ள போய் விவரம் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சாரு. அங்கே சாவடைஞ்ச போலீஸ்காரர் துப்பாக்கியும் லூயிஸோட சில பொருட்களும் கிடைச்சது. அவருக்குள்ள பாக்கெட் நைஃப் கிடைச்சது. அதுல ராணுவ லேபிள் இருந்துச்சு. அதுலதான் தெரிஞ்சது இவன் சாதாரண ஓடிப்போனவன் இல்லன்னு. ஒரு ராணுவக்காரன் சாமுவேல் அவங்க நிறுத்தி வச்ச தீவு பத்தி கவலையில இருந்தாரு. அது ஹோலோ தீவுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆபத்தான இடம். பிரிவினைவாதிகள் கெட்டவங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. வெளிநாட்டவங்களை கடத்தி கட்டணம் வாங்குற வழக்கம் அங்கே இருக்கு. தீவுல சிக்னல் இல்லாததால புரோடி எல்லார்கிட்டையும் சமாதானமா இருங்கன்னு சொன்னாரு. ரேடியோ இருக்கிற இடத்த அல்லது போன் இருக்கிற இடத்த தேடி பார்க்க போறேன்னு சொன்னாரு. லூயிஸ் ராணுவ அனுபவம் உள்ளவன்னு தெரிஞ்சு அவனையும் கூட்டிட்டு போக சொன்னாரு. இந்த ஆபத்தான தீவுல என்ன ஆபத்து வந்தாலும் சமாளிக்க உதவும்னு நம்பி லூயிஸ் சொன்னாரு அவன் ஸ்பெஷல் பாராசூட் கமாண்டோ யூனிட்ல இருந்தேன்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவன் ஓடி போயிட்டான். என்ன நடந்ததுன்னு அவன் பெருசா சொல்லல. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்ததுன்னும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்லன்னும் சொன்னான். அப்படியே திடீர்னு லூயிஸ் ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டான். அவனை தேடி நேரத்தை வீணாக்காம புற உலகத்துல இருந்து உதவி வாங்கறதுக்கு வழி தேட ஆரம்பிச்சான் புரோடி. சீக்கிரம் உதவி தேவைன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே ஒரு பழைய கட்டிடத்தை பார்த்தான். போன் வேலை செய்யுது. நம்பிக்கையோட தலைமையகத்துக்கு போன் பண்ணான் என்ன நடக்குதுன்னு சொல்ல. ஆனா விமான விபத்து சம்பவம் பரவிய பிறகு ரொம்ப பல பிராங்க் கால்கள் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க நம்பல. புரோடிக்கு சும்மா கடுப்பு. அப்புறம் தன் பொண்ணு டானியலாவை அழைச்சான். இருக்கிற இடம் என்ன அவசரம்னு எல்லாமே சொன்னான். சிறிது நேரத்துல ஒரு கிரிமினல் தலைவன் ஜுனார் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் வெளிநாட்டினரை கடத்தி கட்டணம் வாங்குறான். சாமுவேல் சொன்ன மாதிரியே இந்த தீவு ஒரு அன்றுக்ககரமான தீவிரவாதி குழுவால கட்டுப்படுத்தப்படுது. அங்கே தலைமையகம். புரோடியோட விமானம் கடைசியா எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஆக்ஷன். ஷெல்பேக்னு ஒரு பயங்கரவாதிகள குழுவை சொல்லி அழைச்சாங்க. புரோடியையும் பயணிகளையும் காப்பாத்த போறாங்க. இந்த டீம் எல்லாமே ஆபத்தான வேலைகள் பண்றதுல வெறும் புலிங்கறாங்க. ஹோலோ தீவு பக்கத்துல புரோடி அவரு பொண்ணோட போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஜூமல் டீம் சட்டன்னு தாக்குதல். ஆனா புரோடி அனுபவம் மிக்கவங்க. சும்மா எதிரிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு துவைச்சிட்டாரு. அப்புறம் லூயிஸ் துப்பாக்கியோட வந்தாரு. வெளியில இருந்த கொள்ளையர்களையும் அடிச்சு வீழ்த்திட்டாரு. அதிர்ச்சி. லூயிஸ் புரோடியோட சேர்ந்து தீவுல இருந்து ரொம்ப வேகமா கிளம்ப முடிவு பண்ணாரு. அங்க ஒரு கேமரா. வெளிநாட்டுக்காரங்களோட டீ கார்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதிர்ச்சி. இந்த கொள்ளையர்கள் வெளிநாட்டுக்காரங்களை கடத்தி கட்டணம் வாங்குற கும்பல்னு தெரிஞ்சது. இன்னும் வேகமா தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணாங்க. உடனே கொள்ளையர்களோட காரை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அப்பப்பா காட்சி மாறுது பாருங்க. விபத்து இடத்துல இருந்த பயணிகள் கார்கள் வர்றத பார்த்து உயிரே போச்சுன்னு நினைச்சாங்க. காப்பாத்த வந்தாங்களான்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா டபுள் ட்விஸ்ட். லூயிஸ் திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டான். புரோடி காரை நிறுத்துடான்னு கத்தினான். இடம் பாதுகாப்பில்லன்னு குற்றவாளிகளோட பொறின்னு உடனே புரிஞ்சிச்சு. அடப்போடி சமாளிக்கணும். பயணிகளை காப்பாத்தணும். தூரத்துல இருந்து ஜம்மர் கூட்டத்தோட கொடுமை தெரிஞ்சது. ஒரு பொண்ணு தப்பிக்க முயற்சிச்சா. கொல்லுறாங்க. அவங்க கணவன் கதறி அடிச்சான். அடுத்த நொடி மத்தவங்க முன்னாடியே
அவனையும் அடிச்சு கொன்னுட்டாங்க. பயங்கரம்னு சொல்லிட்டு நில்லுறதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது பாருங்க. குற்றவாளிகள் எல்லாரையும் தலைமையிடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இரு காவல்காரங்களை மட்டும் விபத்து இடத்துல கேப்டன் வந்தாச்சான்னு பார்க்க விட்டுட்டு போயிருக்காங்க. புரோடிக்கும் லூயிஸுக்கும் தெரிஞ்சு போச்சு, காரியம் நடந்தேறும். இரு காவல்காரங்களையும் அடிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பயணிகளை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் பெரிய சேதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜூம் தலைமையகம் எங்கேன்னு புரிஞ்சுச்சுன்னா புரோடி உடனே விமானத்துக்கு போய் ஒரு செய்தி எழுதி வச்சான். பயணிகள் கும்பல் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு. குற்றவாளிகள் கிட்ட புரோடிக்கு நம்பிக்கை தளரல. உதவி வரும்னு நினைச்சான். கப்பல் வந்து அவங்கள தீவில இருந்து காப்பாற்றும்னு. அவன்கிட்ட இருந்த ஆயுதங்களையும் அனுபவத்தையும் பார்த்துட்டு லூயிஸ் கிட்ட உதவி கேட்டான். பயங்கரமான திட்டம்தான், வெற்றி வாய்ப்பு சின்னதுதான். ஆனா எதுவும் செய்யாம இருக்கிறதை விட சொல்லப்போனா ஏதாவது செய்யறது நல்லதுன்னு புரோடிக்கு தெரியும். அதனால தீர்மானத்திலையும் நம்பிக்கையோடும் அவனும் லூயிஸும் உயிரை பணயம் வச்சு பயணிகளை காப்பாற்ற போனாங்க. ஜூம் கூட்டத்தாரோட அடிமனையில பயணிகள் பயங்கரமான துன்பத்துல பயத்தோட நடுங்கி நின்னுச்சு. கடத்தல்காரங்க கேமரா முன்னாடி அவங்களை பேச வச்சாங்க, தங்களை அடையாளம் காட்ட. இந்த வீடியோ அவங்க நாட்டுல இருந்து கட்டணம் வாங்க உபயோகப்படுத்த போறாங்க. இந்த மன அழுத்தமான சூழ்நிலையில புரோடி லூயிஸ் ஜூம் தளத்திற்கு அருகே வந்துட்டாங்க. காப்பாற்றும் திட்டத்தை தொடங்க ரெடியா. அதே நேரம் ஷெல்பேக் அவன் கூலிப்படையோடு விமானத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த குறிப்பை பார்த்ததும் ஐயோ, பேய் பிடிச்ச மாதிரி ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு. அந்த தீவுல ரொம்ப ஆபத்தான கும்பல் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. எல்லாரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், உயிருக்கு ஆபத்துன்னு உடனே புரிஞ்சுச்சு. புரோடி, லூயிஸ், சரி இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நேரம் இல்ல. மெதுவா சத்தம் இல்லாம செல்லணும்னு முடிவு பண்ணாங்க. சூப்பரா நுட்பமா 2 காவலாளிகளை கீழே போட்டுட்டாங்க. ஒரு சத்தமும் கேட்க கூடாது. அப்புறம் ஒரு பஸ் தெரிஞ்சுச்சு. அதுலதான் அந்த பயணிகளை அடைச்சு வச்சிருந்தாங்க. லூயிஸ் டபுள் ஸ்பீடா போய் பார்த்தா ஒரு காவலாளி பாத்துக்கிட்டு இருந்தான். கூண்டுகள்ல அடைச்சு வச்சிருந்தாங்க பயணிகளை. சந்தோஷம். ஆனா எல்லாரையும் எப்படி பாதுகாப்பா கரைக்கு கொண்டு போறதுன்னு யோசிக்கணும். எங்கேயும் ஆயுதம் பிடிச்ச கொள்ளைக்காரங்க, கஷ்டம்தான். அப்போதான் புரோடி ஹீரோ மாதிரி நடந்துக்கிறான். எல்லாரையும் காப்பாத்த அவன் தன்னையே ஒப்பு கொடுக்க போறான். டேய், கொள்ளைக்காரங்களை பேய் மாதிரி திருப்பிவிட்டான் அவன். ஜுமார் அவனை கொல்ல மாட்டான்னு நம்பினான். ஏன்னா அவன் கேப்டன், ரொம்ப முக்கியமான ஆள். ஆனா ஜுமாருக்கு வேற பிளான். புரோடிய உதாரணமா வச்சு நான் சும்மா இல்லன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டான். சூடு பிடிச்சிடும்னு நினைச்ச அந்த நேரத்துல ஷெல்பேக்கன் டீம் வந்து கொள்ளைக்காரங்களை அடிச்சு துண்டு துண்டா அறுத்தாங்க. பேசஞ்சர்ஸ் உடம்பு ஓட பஸ் ஏறி டேய் பேஸ்ல இருந்து ஓடிட்டாங்க. விமானத்துக்கு திரும்ப போன உடனே ஷெல்பேக் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல நின்னு ஜுமாரையும் அவன் டீமையும் எதிர்பார்த்தான். அதுக்கிடையில புரோடி பேசஞ்சர்ஸை சமாதானப்படுத்தி எல்லாம் சரியாயிடும்னு சொன்னான். சாமுவேல்ல சேர்ந்து விமானத்துக்கு பவர் பேக்கப் செட் பண்ணிட்டாங்கன்னும் அருகில உள்ள ஏர்போர்ட்க்கு பறக்க போறோம்னு சொல்லி எல்லாரையும் சமாளிச்சான். டேய், உயிர் காப்பாத்த ஒரு வழி இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்தான். சடக்குன்னு ஒரு த்ரில்லிங் கன்ஃபைட். புரோடி என்ஜின் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றப்பவே ஜூமாருடைய ஆட்கள் சும்மா இருங்க. ஷெல்பேக் கூட்டாளி ஆயுதம் திறமையில அதிகமா இருந்தாங்க. போர் பயங்கரமா ஆரம்பிச்சுச்சு. ஷெல்பேக்ல ஒரு ஸ்னைப்பர் தொலைவுல இருந்து குற்றவாளிகளை கிள்ளி எடுத்துட்டு இருந்தாங்க. ஜூனார் பதட்டமா போயிட்டாரு. அவங்க தோற்று போற மாதிரி இருக்கு. அதே நேரம் பிராடி விமான என்ஜின் ஸ்டார்ட் பண்ண பாடுபட்டுட்டு இருந்தாரு. அங்க ஒரு அபாயம். எல்லாரும் போர்ல முழுகிட்டு இருந்தப்போ லூயிஸ் ஷெல்பேக் காசு எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தாரு. அது பேசஞ்சர்ஸ் திரும்பி போற காசு. லூயிஸ் ஒரு சூப்பர் பிளான் போட்டாரு. விமானத்துல ஏறாம காசு எல்லாம் எடுத்து ஓடிடலாம்னு. விமானம் ரெடி ஆன உடனே ஷெல்பேக் உள்ளே நுழைஞ்சிட்டாரு. சூழ்நிலை பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சு ஜூனாருக்கு ஒருத்தன் தான் மீதி. அவன் ஆர்பிஜி எடுத்துட்டு விமானம் முன்னாடி போய் நின்னுட்டான். வெடிக்க போறான். லூயிஸ் காசு எடுக்க பிளான் போட்டாலும் பிராடிக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் கவலைப்பட்டுட்டாரு. ஜூனார் சும்மா இருக்கல. அவன் ஆர்பிஜி எடுத்து முடிச்சு வைக்க ஆசைப்பட்டுட்டான். கொள்ளையர்களை ஒழிச்சப்புறம் புரோடி அந்த சின்ன விமான நிலையத்துல பிலிப்பைன்ஸ்ல விமானம் இறக்கணும். அவரோட தீவிரமான தீர்மானம், அசத்தலான பறக்கும் திறமை, ஆபத்தான சூழ்நிலை, பயங்கர அழுத்தம். இருந்தாலும் 2வது அவசர நிலை இறக்கம். பாருங்க, எல்லா பயணிகளையும் காப்பாத்தி சேஃபா விமானம் இறக்கினாரு. அற்புதம். அபாய பயணம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் பாதுகாப்பா வெளியேறிட்டாங்க. லூயிஸ் என்ன ஆனாருன்னு ஒரு மர்மம். டிரம்மர் டீம் கார்கள்ல வந்தாச்சு. காட்டுக்குள்ள ஓடினாரு. பாதுகாப்பா போட்டாரா இல்ல டிரம்மர் இடத்துல புது தலைவனா ஆயிட்டாரா தெரியல. ஒளிச்சிட்டு இருந்தாலும் எல்லாரையும் காப்பாத்த தப்பிக்க உதவி பண்ணாரு. அவருடைய கதை ஒரு மர்மத்துல முடியுது. நிறைய கேள்விகள். படம் முடியுது. படம் சொல்ற நல்ல பாடம். ஓடி போறவனோட சேர்ந்தா சில சமயம் நல்லது நடக்கும். ஆனா ஒரு பேக்கப் பிளான் எப்பவும் வச்சுக்கணும். சரிங்களா? சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்கன்னா